13/5/2026 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்ட அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது. அன்றைய தினம் மாலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சி கொறடா பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியைச் சார்ந்த 25 உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யக் கோரி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. 27/5/2026 அன்று பேரவைத் தலைவர் அலுவலகத்திற்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரிடமிருந்து 4 கடிதங்கள் வரப்பெற்றன. மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன் முதல் கடிதத்தில் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியைச் சார்ந்த 5 உறுப்பினர்களும், அதேபோன்று 2வது கடிதத்தில் 14 உறுப்பினர்களும், 3வது கடிதத்தில் மாண்புமிகு உறுப்பினர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களும், 4வது கடிதத்தில் மாண்புமிகு உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் அவர்களும் ஆக மொத்தம் 21 உறுப்பினர்கள் அளித்த விளக்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்திய மனமார்ந்த வருத்தத்தையும் கருத்தில் கொண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த வாக்களிப்பை மன்னித்துள்ளதாகவும், அதன் விளைவாக 10வது அட்டவணையின் பத்தி 2(1)(b)யின் கீழ் அளித்த அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்று மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரிடமிருந்து வரப்பெற்ற கடிதங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனுப்பிய 4 கடிதங்களையும் ஒவ்வொன்றையும் நான் கவனமாக பரிசீலித்தேன், முறையான ஆய்வு மேற்கொண்டேன், பேரவை விதிகளின் முக்கியமான கருத்துக்களையும் மனதில் ஏற்றுக்கொண்டேன். இறுதியில் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2026 அன்று மேற்கூறிய 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை அவர் மன்னிப்பதாகவும், அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த 21 பேரை உங்களுக்கு நான் படிச்சிடுறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ்.எஸ். சுகுமார் ஆற்காடு, மாண்புமிகு உறுப்பினர் திரு என்.எஸ்.என். நடராஜ் காங்கேயம், மாண்புமிகு உறுப்பினர் திரு ஹரிபாஸ்கர் அந்தியூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு க. மோகன் பண்ருட்டி, மாண்புமிகு உறுப்பினர் ஜே. திலீபன் ஜெய்சங்கர் சங்கரன் கோயில் தனி, மாண்புமிகு உறுப்பினர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் நத்தம், மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ்.பி. வேலுமணி தொண்டாமுத்தூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு கே.பி. அன்பழகன் பாலக்கோடு, மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர். காமராஜ் நன்னிலம், மாண்புமிகு உறுப்பினர் திரு சி. விஜயபாஸ்கர் விளாலிமலை, மாண்புமிகு உறுப்பினர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு கே.சி. வீரமணி ஜோலார்பேட்டை, மாண்புமிகு உறுப்பினர் கோ. ஹரி திருத்தணி, மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன் புவனகிரி, மாண்புமிகு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் லால்குடி, மாண்புமிகு உறுப்பினர் கு. ரவி மனோகரன் பழனி, மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். சேகர் பரமத்தி வேலூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு இரா. ராகேஷ் சங்கராபுரம், மாண்புமிகு உறுப்பினர் திருமதி மரகதம் வெற்றிவேல் பாப்பிரெட்டிப்பட்டி, மாண்புமிகு உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் மயிலம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2026 அன்று மேற்கூறி 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை மன்னிப்பதாகவும், அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதியும் இழப்பும் ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் 13/5/2026 நடைபெற்ற வாக்களிப்பு தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ்
மேற்கூறிய 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். அடுத்து 25 பேர் 21 பேருக்கு பிறகு எஞ்சியிருக்கிற 4 பேர்களை பற்றி தகுதி நீக்கம் செய்யக்கோரி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது. 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 உறுப்பினர்கள் பெயர்கள் மற்றும் தொகுதி: மாண்பு உறுப்பினர் திரு எஸ். ஜெயக்குமார் பெருந்துறை, மாண்பு உறுப்பினர் திரு கே. மரகதம் குமரவேல் மதுராந்தகம், மாண்பு உறுப்பினர் திருமதி சத்யபாமா தாராபுரம், மாண்பு உறுப்பினர் திரு எசக்கி சுப்பையா அம்மா சமுத்திரம். நான்கு பேர் மீதும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்று சொல்லியிருக்கிறேன். அது குறித்த விளக்கத்தை நடவடிக்கைகள் முடிவு வருகிற போது நான் விரிவாக விளக்கமாக உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். ஒரு உறுப்பினர் அந்த கட்சியினுடைய கொறடா அறிவிப்பை மறுத்து வேறு விதமாக வாக்களித்தால் அந்த உறுப்பினர் மீது அந்த கட்சியினுடைய தலைமை கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கிற போது நடவடிக்கை எடுக்கலாம் என்று விதி சொல்கிறது. அந்த விதியின்படி அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் கடிதத்தை 13/5 கொடுத்து விட்டார்கள். பிறகு 15 நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளாக மாறுபட்ட கருத்து இருந்தால் அவருக்கு பதில் சொல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது விதிப்படி. அந்த விதிப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே முதல்ல 5 பேருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்கலாம் என்ற ஒரு கடிதத்தையும், அதன் பிற்பாடு 14 பேருக்கு தனி கடிதத்தையும், அதற்கு பிற்பாடு இன்னொரு கடிதத்தில் ஒரு உறுப்பினரை பற்றியும், அதற்கு பிற்பாடு இன்னொரு உறுப்பினருக்கு ஒரு கடிதத்தை பற்றியுமாக 21 உறுப்பினர்களை பற்றி அவர்கள் எனக்கு கொடுத்த வருத்தம் தெரிவிக்கிற மன்னிப்புக்கு ஒரு கடிதத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்று அவர் கொடுத்த கடிதத்தையும் பரிசீலனை செய்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் யார் அப்படின்னு முடிவு செஞ்சீங்களா? அந்த கடிதத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்ப யார் சட்டமன்ற குழு தலைவர் இருப்பாங்க? அந்த பற்றிய பரிசீலனை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அப்படிப்பட்ட கடிதங்கள் ஏற்கனவே அளிக்கப்படவும் இல்லை. இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை தகுதி நீக்கம் பற்றி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கடிதத்தின் மீது இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர்கள் மீதான தகுதி இழப்பு மனு மீது நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.